அமைச்சர் கொஞ்சம் பாருங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாவத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு, பிள்ளைகளோட பாவத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க எப்படி நல்லா இருக்க போறீங்கன்னு தெரியல. வணக்கம், நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மண்ணின் மைந்தன் தி விநாயக அரசு சுயேட்சை வெற்றி வேட்பாளர் நம்ம சின்ன கிரிக்கெட் பேர். நான் கடந்த வாரம் வந்து வாக்கு சேகரிக்க இந்த வழியா வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இவங்களுக்கு என்ன வேர்த்துச்சுன்னு தெரியல. இதுலதான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு 100-150 குடும்பம் இருக்கு. அந்த அம்மாலாம் வயசானவங்க வெறுங்காலில் தான் இதுல நடந்துகிட்டு இருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? ஒண்ணு பண்ணுனா ஏன் அவசரமா இந்த வேலையை ஏன் செய்யணும்? காசு பாக்குறதுக்கா? ஏன் இதை முன்னாடியே பண்ணிருக்கலாமா இல்லையா? ஏன் இந்த பெரியப்பனுக்கு பக்கத்து ஊரு, பக்கத்துல 5 கிலோமீட்டர்ல உள்ள ஊரை ஏன் கடைசி கட்டத்துல வந்து சாக்கடையும் எல்லாத்தையும் கிளறி போட்டு இங்க பாருங்க, இது ரோடா, இது ஜூம் பண்ணி பாருங்க தம்பி. இதுல எல்லாம் குழந்தை நடக்குமா? பள்ளிக்கூடத்துக்கு இதுல தான் கொண்டு போறாங்க. காலையில ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போறாங்க. சின்ன டயர் இதுல பதியாத, இதுல விழுந்து பல்லுகிட்டு எல்லாம் உடஞ்சு தெரியணும்னு என்ன இருக்கு? ஏன் இந்த மாதிரி அநியாயத்தை பண்றாரு இந்த பெரியப்பனே தெரியல. அவருக்கு நான் வயசுக்கு அவரே அப்பா மாதிரி இருக்காரு, வயசுக்கு மரியாதை கொடுக்கலாம்னு பார்த்தா இவர் செய்யற செயல் எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டு பீஸா வந்து பண்ணிட்டு இருக்கு. ஒருத்தவளை எப்படி டோட்டலா வெறுக்கணும்னு நினைக்கணுமோ அந்த செயலை ஃபுல்லா அவர் செஞ்சு தானே வெறுத்துக்கிறாரு. இதெல்லாம் அநியாயமா தெரியல. பாருங்க, இந்த இதுல எல்லாம் ஒரு ஸ்கூட்டி பொறுமா, அந்த பள்ளிக்கூடத்து பயில அங்க வரேன், பள்ளிக்கூடத்து பையன் அவன்லாம் எப்படி வர்றேன், அவன்லாம் சாயங்காலமான இருட்டானா இதுல எப்படி போவாங்க? வாராய கடையை ஓபன் பண்ணி வச்சுட்டு வாராயம் ஃபுல்லா நல்ல ரோட்லயே வலிக்கி விழுகிறான். இதுல எல்லாம் விழுந்து பல்லுகள் உடைகிறதுக்கு எல்லா வழியும் செஞ்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு அக்கிரமம் தம்பி. இதெல்லாம் மக்களை பாருங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகளை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன மாதிரி சுயேட்சைக்கு ஓட்டு போடுங்க. ஒருத்தர் சுயேட்சை வந்தாங்க. 20 வருஷம் நடக்கிற ஊழலையும் ஊழல் பெருச்சாலித்தனத்தையும் சுரண்ட ஒரு தன்மையும் இங்க பாருங்க. நோண்டு பெருச்சாலி தான் எல்லாம் பெருச்சாலி உள்ள போய் தான் நோண்டும். எங்கடா காசு பார்க்கலாம், எங்கடா சோறு இருக்கு, எங்கடா எது கிடைக்கும்னு நோண்டும். அது மாதிரி இருக்கிற ரோட்டையும் ஃபுல்லாத்தையும் நோண்டி போட்டு அக்கிரமம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் குடி எல்லாரும் கஞ்சா, இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரோட்டை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஓட்டு கேட்டு உள்ள வரிய? உங்களுக்கு என்ன, நீங்க ஏன் உள்ள வரிய? மெயின் ரோட்ல டப்பா ஒரு டேபிள போட்டு அங்கனைக்குள்ளே மாலையை வாங்கி போட்டுட்டு நீங்க வாட்டில போயிருக்க. ஊருக்குள்ள வந்து பார்த்தா தானே ஒவ்வொருத்தரோட கஷ்டம் தெரியும். இந்த பயலை பாருங்க தம்பியோட, இந்த ரோட்ல எப்படி நடக்கிற? எங்கே போற? ஸ்கூலுக்கு போற. இந்த ரோடு எத்தனை நாளா பேத்து கிடக்கு? இப்படி இப்ப பேத்து தான் கிடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஏன் இதுல எப்படி நடந்து போயிட்டு இருக்கு? இதுல இங்க பாருங்க, இந்த செருப்பு போட்டுட்டு எத்தனை பிள்ளைய போகுது? குழந்தை எத்தனை படிக்குது ஸ்கூல்ல? ஊர்ல இருந்து 52 பிள்ளைகளை அம்மா அப்பா கூட்டிட்டு போறாங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு இதெல்லாம் அமைச்சர் கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாவத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. பிள்ளைகளோட பாவத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க எப்படி நல்லா இருக்க போறீங்கன்னு தெரியல. மக்கள் எப்படி வந்து உங்களுக்கு ஓட்டு போட போறாங்கன்னு தெரியல. மக்களை விழிச்சுக்கங்க, கண்ணை ஓபன் பண்ணிக்கோங்க. என்னை பாருங்க, நம்ம சுயேட்சையா தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லா கிராமங்களையும் இந்த அவலத்தை பண்ணி வச்சிருக்காப்புல பெரியார். அவர் 20 வருஷ சாதனை எல்லா மக்களுக்கும் வேதனையா தான் வச்சிருக்காரு. ரத்த கண்ணீரை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. வர்றதுக்குள்ள வாடகை வேட்பாளர், வாடகை எம்எல்ஏ, எந்த கட்சியை பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம 23/4/2026 கிரிக்கெட் மட்ட சின்னத்துக்கு போடுங்க. இந்த மாதிரி அழுக்குகளையும் இந்த மாதிரி இருக்க குறைகளையும் அடிச்சு விரட்டுவோம்.